திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நல்லதையே எண்ணுங்கள், நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லவையே நடக்கும், எல்லாம் நன்றாகவே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானாலே பாடப்பெற்றது. மூன்றாம் திருமுறை திருத்தலம் திருவேதவனம். சென்பை நாடுடைய பிள்ளையர் தமிழ் மொழி தலைவராகிய திருநாவுக்கரசரோடு மறைக்காட்டு உன் வைகி பணிந்து போற்றி பாடி பரவிய பண்பையில் திருப்பதிகங்களிலே ஒன்று இந்த பதிகம். திருச்சிற்றம்பலம். வேதவனம் என்று பெயர். திருவேதவனம். வேதம் என்றால் மறை, வனம் என்றால் காடு, மறைக்காடு. இது திருவேதவனம். வேதவனம் பாடல்லையே மறைக்காடு ஈசன் பாடல்ல வேதவனம் என்று பாடுகிறார். அதனால தான் இதுக்கு இந்த தலத்துக்கு பேர் திருவேதவனம். திருவேதவனம் திருமறைக்காடு எல்லாம் ஒன்றுதான். திருவேதவனம். இதில் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். காரியில் மெல் ஓதி நதி மாதை மூடி வார் சடையில் வைத்து மலையர் நாரி ஒரு பால் மகிழும் நம்பருரை வெந்தர் நெடுமாட மருகில் தேரியல் விழவினோடு தேரியல் விழாவின் ஒலி தின்பனில உன் பனிலம் ஒன்பட உன் படக நாளும் இசையால் வேரிமலி வார்குழலர் நன்மாதர் இசை பாடல் ஒலி வேதவனமே என்ற பாடல். மேகத்தை ஒத்தது மெல்லிய கூந்தல். கார் என்றால் இங்கே மேகம். கார் இயல் மெல் ஓதி, மெல்லிய கூந்தல். ஓதின்னா இங்கே கூந்தல். மேகத்தை ஒத்த மெல்லிய கூந்தலையுடைய கங்காதேவியை நீண்ட சடைமுடியிலே தாங்கியிருக்கிறார் நம்பெருமான். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, மலைமகளை இமயரசன் பெற்றெடுத்த மலைமகளை தன் திருமேனியிலே பாதி பாகமாக இடது பாகமாக கொண்டு சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகிறார். தலம் எது தெரியுமா? அந்த தலத்தினுடைய அழகை சொல்லுகிற நீண்ட மாடங்களை உடைய வீதி, தேரியல் நீண்ட மாட மாளிகைகளை எல்லாம் உடைய வீதி, தேரோடும் திருவிழாக்களினுடைய ஒலியும் துண்ணிய சங்குகளினுடைய ஒலியும் ஒளி பொருந்திய பேரி அல்லது தம்பட்டம், பேரி அல்லது தம்பட்டம் என்னும் வாத்தியத்தினுடைய ஒலியும் நாள்தோறும் ஒலிக்க நறுமணம் கமழும் தொங்கும் கூந்தலையுடைய பெண்களை சொல்றார். அந்த வேதவனத்தில் உள்ள பெண்களுடைய அழகை சொல்றார். நறுமணம் கமழக்கூடிய தொங்குகின்ற கூந்தலையுடைய பெண்கள்
இசைக்கருவிகளோடு பாடுகிறார்களா? அப்படி இசைக்கருவிகளோடு பாடுகின்ற பாட்டினுடைய இசையும் ஒலிக்கின்றது எது? வேதவனம் என்னும் திருத்தலம். இந்த வேதவனம் என்னும் திருத்தலத்தை நம்பெருமேன் விரும்பி ஏற்றிருக்கிறார். காரியில் காரண மேகம், மேகத்தை ஒத்த மெல்லிய கூந்தலை உடையவள் நதி மாதையினர் நதி கங்கா. கடைமுடியிலே வைத்திருக்கிறார். அம்பிகையை இடது பாகத்திலே வைத்திருக்கிறார். நம்பர் என்றால் சிவபெருமான் என்ற உறைவு, அவர் உறைந்திருக்கிற இடம், தங்கியிருக்கிற இடம். வீதிகளில் தேர் ஓடுது, திருவிழா, சங்கெடுத்து ஓதுகிறார்கள். படகம்ங்கிற ஒரு வாத்தியம் அது முழங்குகிறது. அப்படிப்பட்ட நிலை மனமிக்க கூந்தலையுடைய உத்தம பெண்கள், உத்தமிகளாகிய பெண்கள் இசைக்கருவிகளோடு பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த வேதவனம் என்னும் திருத்தலம், திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவர் நம்பனும் உரைகின்ற இந்த திருவேதவனத்துக்கு சென்று பெருமானுடைய பெரும்புகளை பாடி அதற்கு ஏற்றவாறு நாமும் ஆடி மகிழ்ந்து பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.